எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் டிராமாக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவோட பிஏ நாளைக்கு நடக்கிறதா இருக்க உங்க அப்பாவோட நினைவு நாள் விழாக்கு தாத்தா உங்களை தன்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காருன்னு இன்ஃபார்ம் பண்ணவும், அப்ப நான் என்னோட ஒய்ஃபான ஹீரோயினையுமே அங்க அழைச்சிட்டு போவேன்னு ஹீரோ சொல்றாரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் என்னையும் உங்க கூட உங்க அப்பாவோட டெட் ஆனிவர்சரிக்காக தாத்தா வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு வெண்டி கேட்க, நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னும் என்கேஜ்மெண்ட் ஆகல, ஜஸ்ட் டேட்டிங் பண்ணிட்டு இருக்க கப்பிள்ஸ், அவ்வளோதான், ஸோ லிமிட் குள்ளேயே இருன்னு மைக்கேல் சொல்ல, நீ என்னை எப்படி பார்க்குறேன்னு தெரியல, ஆனால் நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை சமாளிக்க நான் உனக்கு உதவி பண்ணுறேன். ஸோ என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்னா கண்டிப்பாக ஹீரோயினை கூடிய சீக்கிரம் உன் ஃபேமிலியை விட்டே வெளியில் துரத்திடலான்னு வெண்டி சொல்ல, அது என்ன மேட்டர்னு கேட்டுட்டு, வாவ் செம்மையா இருக்கு, இது ஒன்று போதும், சரி வா போலான்னு வெண்டி அழைச்சிக்கிட்டு தாத்தா வீட்டுக்கு போயிடுறான். இது பிடிக்காம நம்ம ஹீரோ, வெண்டி மாதிரி எந்த ஒரு உரிமையும் இல்லாதவங்க இந்த வீட்டுக்குள்ள வரதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைன்னு சொல்ல, அப்படின்னு பார்த்தா நீ ஹீரோயினை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் தான் எனக்கு பிடிக்கல, அப்ப நான் சொன்னா நீ ஹீரோயினை வீட்டை விட்டு அனுப்பிடுவியான்னு தாத்தா கேட்க, ஹீரோவால பதில் எதுவும் சொல்ல முடியல, சைலண்டா தன்னோட ஒய்ஃப் அழைச்சிட்டு போயிடுறான். தனியா உட்கார்ந்துருக்க ஹீரோயின் கிட்ட பேச வெண்டி உள்ள வரவும், ஒழுங்கா இங்க இருந்து போன்னு திட்டுறாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இங்க வந்தேன். விதியோட விளையாட்டால நாம ரெண்டு பேரும் இப்ப ஒரே வீட்டுல வாக்கப்பட போறோம். சோ ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த ஃபேமிலிய நல்லபடியா கொண்டு போலாம். மேபி இதுக்கு முன்னே நான் உன்னை பல விதத்தில் டார்ச்சர் பண்ணியிருக்கலாம், தயவு செஞ்சு அதெல்லாம் மனசில் வச்சுக்காத, என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல, நீ இதுக்கப்புறம் என்ன பேசினாலும் எப்படி நடிச்சாலும் நான் உன்கிட்ட ஏமாற போறதில்ல, ஒழுங்கா இங்கே இருந்து போன்னு ஹீரோயின் திட்டுறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் பண்ண எல்லா தப்புக்கும் பிராய்ச்சித்தம் தேடணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு இந்த கிளாஸ்ல இருக்கிற பாலை குடிச்சு என்னோட மன்னிப்பை ஏத்துக்கோன்னு சொல்ல, என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா, உன்னை பத்தி தெரிஞ்சே எப்படி நான் இந்த பாலை வாங்கி குடிப்பேன்னு ஹீரோயின் கேட்க, உன்னை பாதுகாக்க தான் ஹீரோ இருக்கான்ல, ஸோ அவனை தாண்டி எப்படி நான் உன்னை ஏமாத்துவேன், ப்ளீஸ் என்னோட மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு இந்த பாலை குடிச்சிரு, இல்லை நான் உன் காலில் விழுந்து கெஞ்சினா அப்புறம் தாத்தா உன்னை பற்றி இன்னும் தப்பாக நினச்சிப்பாரு, நீ என்னை கொடுமைப்படுத்துறதா நினச்சிப்பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையானு இவ அழுது சீன் போடவும், இவ தொல்லை தாங்க முடியாம ஹீரோயின் வாங்கி குடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா வெண்டி அந்த பால்ல ட்ரக்ஸ் கலந்துருப்பா. ஸோ ஹீரோயின் அதை குடிச்சிட்டாங்கிற விஷயத்த மைக்கேல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி சீக்கிரமா போய் அவளை அப்ரோச் பண்ணுன்னு சொல்ல, நான் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண போறது உனக்கு ஓகே தானான்னு அவன் கேட்க, எனக்கு இதுல உடன்பாடு இல்லதான், பட் ஹீரோயின் நம்ம ரெண்டு பேரையுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா, அவளை எப்படியாவது பழி வாங்கணும், ஸோ இதை விட்டா நமக்கு வேற எந்த வழியும் இல்லை, ஒன்ஸ் நீ சொன்னா போதும், தாத்தா கண்டிப்பா ஹீரோயினை வீட்டை விட்டு துரத்திடுவாரு, பட் அதுக்கு நமக்கு எவிடன்ஸ் தேவை, அதனால நீ இப்போ போய் ஹீரோயினை அப்ரோச் பண்ணா மட்டும்தான் நம்மளால சாதிக்க முடியும்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறா. ஆனா அப்பயுமே ரொம்ப உஷாரா இருக்கிற நம்ம ஹீரோயின் மைக்கேலை தான் பக்கத்துல நெருங்க விடாம தடுக்கிறாங்க. இன்னும் பயங்கரமா சத்தமா கத்து, உன் சத்தத்தை கேட்டு தாத்தா இங்க வரணும், அவர்கிட்ட நீ என்ன செடியூஸ் பண்ணதா நான் சொன்னா மட்டும் போதும், ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உன்னை அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாரு, அப்புறம் ஹீரோ நினைச்சா கூட திரும்ப உன்னை உள்ள அழைச்சிட்டு வர முடியாதுன்னு இவன் வில்லத்தனமா பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா உள்ள வர நம்ம ஹீரோ ஈவு இறக்கமே இல்லாம மைக்கேலை சும்மா அடி பிச்சு வெளுத்து வாங்கிட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். பட் என்னதான் இந்த விஷயத்த பத்தி தாத்தா கிட்ட சொன்னாலும் அவரு வழக்கம் போல மைக்கேலுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. சோ பட்டாதான் நீங்களாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரீயா விட்டுடுறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹீரோ அப்பாவோட கிரேவி யார்டுக்கு போறாங்க. என்ன பெத்த அப்பா, நீங்க இல்லாம நான் இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னையும் உங்க கூட அழைச்சிட்டு போயிருங்கன்னு மைக்கேல் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு வாமிட் வந்துடுது. நான் அப்பாவாக போறேன்னு ஹீரோ சந்தோஷப்படுறதுக்குள்ள, இல்ல அது என்னோட குழந்தைன்னு மைக்கேல் சொல்ல எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. பிகாஸ் நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல மைக்கேலை தானே டேட்டிங் பண்ணியிருப்பாங்க, ஸோ அது என்னோட குழந்தைன்னு குண்டை தூக்கி போடவும், ப்ளீஸ் தயவு செஞ்சு அவனை நம்பாத, உன்னை தவிர என் லைஃப்ல வேற யாரும் இல்ல, இது உன்னோட குழந்தை தான்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா ஹீரோக்கு சந்தேகமாவே இருக்கு. அப்புறம் டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுமே, இது உன்னோட குழந்தை தான் என்ன நம்புன்னு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. ஹீரோவும் தலையாட்டிட்டு, ஓகே நான் ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்காக ஊருக்கு போறேன், திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனா இந்த வெண்டியும் மைக்கேலும் சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணி தாத்தா கிட்ட எனக்கு என்னமோ அது என்னோட குழந்தை தானோன்னு சந்தேகமா இருக்கு. பிகாஸ் ஹீரோயின் என்கிட்ட மட்டும் இல்ல, நிறையவே பணக்கார பசங்க கூட பழகி இருக்கா. சோ காசுக்காக அவங்க கூட பழகுனதுனால மேபி அதுல ஒருத்தனுக்கு பிறக்கிற குழந்தையா கூட இருக்கலாம்னு சொல்லவும்,
இப்படிப்பட்ட ஒரு தப்பான பொண்ணு என் குடும்பத்துல இருக்கக்கூடாது. அதே நேரம் யாருக்கோ அவ பெக்க போற குழந்தை என் வீட்டு வாரிசு ஆகிட முடியாது. என்னாலலாம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு தாத்தா கத்துறாரு. இப்ப இருக்க டெக்னாலஜிலாம் பயங்கர அட்வான்ஸா இருக்கிறதுனால ஹீரோயின் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அது யாரோட குழந்தைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குன்னு வெண்டி சொல்லவும் தாத்தாவுமே டெஸ்ட் பண்ண ஒத்துக்கிறாரு. அப்புறம் என்ன, மேலிடத்துல இருந்து பெர்மிஷன் கிடைச்சிட்டதுனால ஹீரோயினை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி டெஸ்ட் எடுக்க கூப்பிடுறாங்க. ஹீரோ இங்க வர வரைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, இந்த டெஸ்ட் எடுக்க சொன்னதே ஹீரோ தான், எங்க கூட வான்னு பொய் சொல்லி கட்டாயப்படுத்தி ஹீரோயின் அழைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு செம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மைக்கேல சும்மா அடி பொழந்து கட்டிட்டு இருக்கும் போது, ஏன் இப்படி அந்த தப்பான பொண்ணை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்க, ஒரு வேளை அது மட்டும் உன்னோட குழந்தை இல்லனா நான் என்ன சொன்னாலும் கேப்பியான்னு தாத்தா ட்ரிகர் பண்ணவும், எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்ல, நான் ஹீரோயினை தான் காதலிச்சேன். ஸோ அவ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே உண்மையா இருந்தா, அதனால அவ எப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு ஹீரோ சொல்லிடுறான். உங்க நல்ல மனசை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க ஹீரோயினை இப்படி உண்மையா காதலிக்கிறீங்க, ஆனா அவ வேற யார் கூடயோ பழகி பிரெக்னென்ட் ஆகியிருக்கா. பாத்தீங்களா, இந்த குழந்தை உங்களோடது இல்லைங்கிறது ரிப்போர்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பொய்யான ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து தந்துடுறா. அப்புறம் என்ன, தாத்தா நான் சொன்ன மாதிரி ஹீரோயினை வீட்டை விட்டு வெளியில அனுப்பு, அவ உனக்கு வேண்டாம், அவளை டிவோர்ஸ் பண்ணிருன்னு கட்டாயப்படுத்துறாரு. அதே நேரம் ஹீரோயினும் அந்த ரூம்ல இருந்து வெளியில வராங்க. ப்ளீஸ் என்ன நம்புங்க, என்னை சுத்தி ஏதோ ஒரு பெரிய சதி நடந்துட்டு இருக்கு, இது ப்ராமிஸா உங்க குழந்தை தான், எனக்கு நல்லா தெரியும்னு கெஞ்சிரா கதறா. நீ இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்க, சோ நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடு, இதெல்லாம் பத்தி நம்ம பொறுமையா பேசிக்கலான்னு ஹீரோ சொல்லிடுறான். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத தாத்தா ஹீரோ வீட்ல இல்லாத நேரம்னு பார்த்து ஹீரோயினை தனியா கூப்பிட்டு, நீ என் பேரனை விட்டுட்டு போக உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் தர ரெடியா இருக்கேன், பிளஸ் உன்னோட அம்மாவோட அப்பா அதாவது தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லா சொத்துக்களையும் உங்க அப்பா அம்மாவை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன், நீ மட்டும் என் பேரனை விட்டுட்டு போக ஒத்துக்கிட்டீன்னா அந்த எல்லா சொத்துக்களையும் நான் உன் பேருக்கு வாங்கி தரேன்னு சொல்ல, எனக்கு உங்க காசு பணம் எதுவும் தேவையில்லை, ஹீரோ மட்டும் போதும், அவரோட உண்மையான காதல் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கு, ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலான்னு ஹீரோயின் சொல்லிடுறா. நீ சும்மா அவன் சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையும் நம்பாத. ஆக்சுவலா ஹீரோ சின்ன வயசுல ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்தான். பட் திடீர்னு அவ எங்கேயோ சொல்லாம போயிட்டா. அதே நேரம் நீ பாக்குறதுக்கு அந்த பொண்ணு மாதிரி இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை காதலிச்சான். பட் ஸ்டில் இன்னைய வரைக்கும் அவளை தேடிக்கிட்டே இருக்கான். மேபி நாளைக்கே அந்த பொண்ணு கிடைச்சிட்டா கூட உன்னை விட்டுட்டு அவ கூட போயிடுவான்னு தாத்தா சொல்ல, மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோயின், இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப குழந்தை பிரச்சனை, அடுத்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனை, ஒருவேளை அவ திரும்ப வந்துட்டா ஹீரோயினை விட்டுட்டு போயிடுவானோங்கிற பயத்துல நம்ம ஹீரோயின் அவருக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு சைலண்டா வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. பிசினஸ் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்குற ஹீரோ ரொம்ப அதிர்ச்சியாகி நடந்த எல்லா விஷயங்களையும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே தன்னோட பிஏ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஹீரோயின் இப்போ எங்கே இருக்கா எப்படி இருக்காங்கிற எல்லாத்தையும் விசாரிக்க சொல்கிறாரு. 2 நாளைக்கு முன்னால தான் தன்னோட தம்பி அழைச்சிக்கிட்டு ஃபாரினுக்கு போனாங்களாம். இப்போ நீங்கள் ஓகேன்னு சொன்னா கூட நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுவேன், நீங்கள் போய் ஹீரோயின் அழைச்சிட்டு வாங்கன்னு பிஏ சொல்ல, என்னோட ஒய்ஃப் எது செஞ்சாலும் கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்கும். சோ அவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிற வரைக்கும் நான் எக்காரணத்தை கொண்டும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. அதே நேரம் எனக்கு அவங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அப்ராட்ல இருக்கிற நம்ம ஆளுங்களை வச்சு ஹீரோயினுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சிருங்க. முக்கியமா இது எல்லாத்துக்கும் பின்ன நான் இருக்கேங்கிற உண்மை ஹீரோயினுக்கு தெரிய வேண்டான்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அதே நேரம் நம்ம ஹீரோயின் தப்பான பொண்ணு இல்லைங்கிறத எல்லார்கிட்டையும் நிரூபிக்கிறதுக்காக டெஸ்ட் எடுத்தாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப போய் உண்மையான ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்து தாத்தா கிட்ட கொடுத்து, அநியாயமா எந்த தப்பும் பண்ணாத ஒரு நல்ல பொண்ணை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? முக்கியமா அவ வயிற்றுல வளர்றது நம்ம வீட்டு வாரிசு. ஸோ நாளைக்கே அந்த குழந்தை பிறந்து கஷ்டப்பட்டுச்சுன்னா எல்லா பாவங்களும் உங்களை தான் வந்து சேரும்னு சொல்ல, உண்மையான ரிப்போர்ட்டை பார்த்து அதிர்ச்சி ஆகிடுற தாத்தா, ஐயோ என் குடும்பத்தோட வாரிசையே நான் வெளியில அனுப்பிட்டேனேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணவும் டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. தாத்தாக்கு ரொம்ப வயசானதுனால ரொம்ப வீக் ஆகிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த அதிர்ச்சியான விஷயங்களையும் சொல்லாதீங்க, அப்புறம் அவரோட உயிருக்கே ஆபத்தாகலான்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. கட் பண்ணா 7 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாரின்ல செட்டில் ஆன நம்ம ஹீரோயின் தன்னோட தம்பி நேத்தன், பையன் லூக்கஸ் கூட நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போது, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி சிங்கிளாவே இருக்க போற? ஹீரோவும் உன்னை தேடி வர மாதிரி தெரியல. ஸோ நீ உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு தம்பி சொல்ல, நாம இன்னும் ஸ்டேபிளான நிலைமைக்கு வரல. முக்கியமா நம்ம அம்மாவை ஏமாத்தி அப்பாவும் சித்தியும் வாங்கின எல்லா சொத்துக்களையும் நாம அவங்க கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்னோட பர்சனல் விஷயங்களை பத்தி நான் யோசிப்பேன்னு ஹீரோயின் சொல்றதை கேட்டுடுற குட்டி பையன் உடனே தன்னோட அப்பாவான ஹீரோக்கு கால் பண்ணி, இதுக்கப்புறம் நீங்க வர டிலே பண்ணீங்கன்னா அப்புறம் மாமா அம்மாக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவான்னு சொல்ல,
ப்ளீஸ் எப்படியாவது இன்னும் கொஞ்ச நாள் சமாளிச்சா போதும். கூடிய சீக்கிரம் உன்னோட அம்மா ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடைஞ்சிருவா. அதுக்கப்புறம் நானே உங்களை வந்து மீட் பண்றேன்னு ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ குட்டி பையன் கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. தென் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பயங்கரமான வீழ்ச்சியில போயிட்டு இருக்க தன்னோட அப்பா கம்பெனியை ஒரு பெரிய பணக்கார பிசினஸ்மேன் வாங்க போறாள்னு தெரிஞ்சதும் எப்படியாவது அவரை செடியூஸ் பண்ணி தன்னோட வலையில விழ வச்சிடணுங்கிறதுக்காக பெண்டி ரொம்பவே கிளாமரா ட்ரெஸ் பண்ணியிருக்கா. பட் அப்ப அங்க நம்ம ஹீரோயின் வரவும் எங்க ஃபேமிலிக்கு நடக்க போற நல்லதை நீ கெடுக்க பாக்குறியான்னு பெண்டி கேட்க, எனக்கு எதுவும் தேவையில்லை, என்ன புது சிஇஓவை செடியூஸ் பண்றதுக்காக அலங்காரம்லாம் அமர்க்களமா இருக்கு, பட் இதனால எந்த யூஸுமே இல்லை, பிகாஸ் அந்த புது சிஇஓவே நான் தான்னு சொல்லி ஹீரோயின் சீட்ல உட்காரவும் செம்ம ஷாக் ஆகிடுற வெண்டி இதெல்லாம் ஏத்துக்க முடியாம பிரச்சனை பண்றதுக்காக தன்னோட அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வந்துடுறா. வரமாட்டான்னு நினைச்சவ இப்ப திரும்ப வந்தது மட்டும் இல்லாம தான் எல்லா சொத்துக்களையும் எழுதி வாங்கிட்டாங்கிற கோவத்துல அப்பா கண்ணா பின்னான்னு கத்துறாரு. ஆனா ஹீரோயின் கண்டுக்காம, இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், பிகாஸ் நான் எல்லா ஷேர்ஸையும் லீகலான முறையில எழுதி வாங்கியிருக்கேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, நாங்க இல்லாம உன்னால இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியாது, பிகாஸ் பல வருஷமா நாங்க தான் இதை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம், ஸோ எதுவா இருந்தாலும் நாம போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங்ல பேசிக்கலாம்னு சொல்லி அரேஞ்ச் பண்றாங்க. ஈவன் அங்க இருக்கிற மற்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் கூட ஆமா ஹீரோயினோட அப்பாவுக்கும் சித்திக்கும் அதிக அளவுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸோ அவங்கள வெளியில அனுப்பிட்டீங்கன்னா புதுசா வந்திருக்க ஹீரோயினை நம்பி எங்களால எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது, நாங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டவும், என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், எங்க அம்மா இந்த கம்பெனியை எப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னு தெரியுமா, ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த அப்பா சித்தி கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டாரு, பத்தாவதுக்கு நிறையவே கடன் வாங்கியிருக்காரு, அந்த கடனெல்லாம் நான் அடைச்சிதான் இந்த கம்பெனியை என்னோட பேருக்கு மாத்திருக்கேன், ஸோ அவங்கள விட எனக்கு நிறையவே டேலண்ட் இருக்கு, நீங்க என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அப்பாக்கும் சித்திக்கும் சப்போர்ட் பண்றாங்க. அப்ப கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ இத்தனை நாளா எந்த ஒரு ப்ராப்பரான பிசினஸ் நாலேஜும் இல்லாம அப்பாவும் சித்தியும் சேர்ந்து ஏற்படுத்தின நஷ்டங்கள், அப்புறம் பேங்க்ல இருந்து நிறைய லோன் வாங்கி அதை திரும்ப கட்ட முடியாம கஷ்டப்பட்டதுக்கான எல்லா ஆதாரத்தையும் காட்டி நிரூபிக்கிறது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோயினை நம்பி $200 மில்லியன் ப்ராஜெக்ட தரவும் அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மா அப்பாவை வெளியில போக சொல்லிடுறாங்க. அதே நேரம் பேங்க்ல வாங்கின கடனை சரியா கட்டாததுனால அப்பாவையும் சித்தியையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஹீரோயினுமே ஆசைப்பட்ட மாதிரி தன்னோட அம்மா இழந்த கம்பெனியை திரும்ப வாங்கி அதுக்கான பொறுப்பேற்றுக்கிட்டாங்கிற சந்தோஷத்துல ஹீரோ தன்னோட காதலை ப்ரப்போஸ் பண்றாரு. நான் தான் உங்களை ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணிட்டேனேன்னு ஹீரோயின் சொல்ல, நீ வேணும்னா என்ன சரியா புரிஞ்சுக்காம டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கலாம், பட் இன்னைய வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்னோட காதலை புரிஞ்சுக்கோன்னு ஹீரோ கெஞ்சுறாரு. இப்படி திடீர்னு வந்து கேட்டா என்னால எதுவும் சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எதுவா இருந்தாலும் நாம அப்புறம் பேசிக்கலான்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப அடுத்து என்ன பண்றது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அவங்க பிஏ, இத்தனை நாளா நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம பிசினஸை ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணதுக்கான ஒரே ரீசன் ஹீரோ மறைஞ்சிருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான், இந்த 7 வருஷமா என்னதான் ஹீரோ உங்களை நேருக்கு நேர் பார்க்க வரலைனாலும் தூரமா இருந்து உங்களை சுத்தி நடந்துட்டு இருந்த எல்லாத்தையுமே கண்காணிச்சுட்டு தான் இருந்தாரு. முக்கியமா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது கூட ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரு. ஸோ ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தயவு செஞ்சு ஹீரோ மாதிரி ஒரு நல்ல மனுஷனை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு பிஏ அட்வைஸ் பண்ணவும் ஹீரோயினுக்கு அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகுது. கட் பண்ணா ஹீரோயின் திரும்ப வந்துட்டா. மேபி உண்மையெல்லாம் தெரிஞ்சா தாத்தா எங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாரோங்கிற பயத்துல வழக்கம் போல இந்த மைக்கேல் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்லவும் கடுப்பாகிடுற தாத்தா, நானும் இந்த 7 வருஷமா நீ இன்னைக்கு திருந்துவ நாளைக்கு திருந்துவன்னு எவ்வளவோ பொறுமையா இருந்துட்டேன், ஆனா நீ மேல மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, அந்த ஹீரோயின் உனக்கு அப்படி என்னடா பாவம் செஞ்சா, உண்மையை சொல்லணும்னா நீ தான் அவ தங்கச்சி கூட சேர்ந்து அவளை ஏமாத்திருக்க, சோ தப்பு உன் பேர்ல தான், இன்னொரு தடவை இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்த அப்புறம் நான் யோசிக்காம உன்னை இந்த குடும்பத்தை விட்டு வெளியில துரத்திடுவேன்னு திட்டுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் பல வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட பையனை ஹீரோக்கு காட்டவும் அப்பாவும் பையனும் ரொம்ப சீக்கிரமா க்ளோஸ் ஆகிடுறாங்க. பிகாஸ் ஹீரோயினுக்கு தெரியாம தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அப்படியே அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலியா என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினை டிராப் பண்ண வரும்போது நீங்களும் எங்க கூட தங்கிக்கோங்கன்னு குட்டி பையன் சொல்ல, இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு அப்பா ஆஃபீஸ்க்கு போகணும், ஸோ அவர் கிளம்பட்டும்னு ஹீரோயின் ரிஜெக்ட் பண்றா. இல்ல என் கூட படிக்கிற பசங்க எல்லாரும் அம்மா அப்பா கூட ஒன்னா சேர்ந்து தான் தூங்குவாங்களாம், எனக்கு தான் இந்த குடுப்பனை கிடைக்கலன்னு குட்டி பையன் ஃபீல் பண்ணவும் வேற வழி இல்லாம ஹீரோயின் ஒத்துக்கிறா. பட் தன்னோட அம்மா அப்பாவை ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்காக ஏற்கனவே பிளான் பண்ண நம்ம குட்டி பையன் நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி பெட்ரூமை விட்டு வெளியில வந்ததும் ஹீரோ ஹீரோயினை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறான்.
இது தெரியாம நம்ம ஹீரோயின் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லி ஹீரோ பக்கத்துல வந்துடுறாரு. ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுற ஹீரோயின் குடுகுடுன்னு இறங்கி வந்து ரூமை விட்டு வெளியில போக ட்ரை பண்றா. பட் அவன் தான் ஆல்ரெடி லாக் பண்ணிட்டான்ல. சோ வேற வழி இல்லாம தட்டிட்டு இருக்கும் போது, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு விலகி போகாத, நீ இல்லாத இந்த 7 வருஷம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், திரும்ப நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பல, ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல, அப்ப நீ உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டியான்னு ஹீரோயின் கேட்கவும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் தாத்தா சொன்ன விஷயத்த சொல்றா. ஆட லூசே, அந்த பொண்ணே நீதான். நான் நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். உனக்கு ஞாபகம் இல்லையா, நீயும் நானும் சின்ன வயசுல கிராமத்துல ஒன்னாதானே சேர்ந்து வாழ்ந்தோன்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் வருது. ஆட ஆமா, நீதான் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. சரி, இதோட எண்டு கார்டு போட்டு முடிக்க போறாங்கன்னு பார்த்தா ஹீரோ அண்ட் ஹீரோயின் கிட்டே இருந்து மாத்தி மாத்தி அடி வாங்கின கேப்ரியலும் வெண்டியும் திரும்ப ஒன்னா சேர்ந்து ஹீரோயினோட பையனை கடத்திடுறாங்க. அப்புறம் என்ன, வழக்கம் போல இந்த வில்லன் வில்லிலாம் பேசுற மாதிரி ரொம்ப டெரரா பேசவும் செம்ம கடுப்பாகிடுற குட்டி பையன் சரியான கிறுக்கு கூட்டமா இருக்கும் போல. நான் கையில ஸ்மார்ட் வாட்ச் கட்டிருக்கிறத கூட நோட் பண்ணலன்னு சொல்லி அதுல இருந்து தன்னோட அம்மா அப்பாக்கு சிக்னல் அனுப்பிடுறான். தென் நம்ம ஹீரோயின் போலீஸ் அழைச்சிட்டு வந்து அவங்க 2 பேரையும் லாக் பண்ணி தன்னோட பையனை காப்பாத்திடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களால எந்த பிரச்சனையும் இருக்காது. பண்ண தப்புக்காக ஜெயிலுக்கு போக போறாங்க. ஸோ இவங்க திரும்ப வரத்துக்குள்ள இந்த உலகமே கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். நாமளும் சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வாழலான்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த டிராமாவுமே முடியுது. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான மூவி இல்ல டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.